Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 2 months தான் இருக்கு. ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போடுங்களேன் சார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஏன் அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மோட்டிவேஷ்னலாகவும் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஸ்பீக்கர், ஒரு பேச்சாளரோ அல்லது ஒரு வீடியோவோ உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா, அந்த வீடியோவோ அந்த ஸ்பீக்கரோ யாரை வேணால் அவங்க என்னவாகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவாக ஆக்க முடியும். அது சாத்தியமா? இல்லை. ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ இருக்குது சார், அந்த வீடியோ பார்த்தா நான் கலெக்டர் ஆகணும்னு நினச்சா கலெக்டர் ஆகிடலாம், எய்ம்ஸ் நியூ டெல்லியில் சேரணும்னு நினச்சா சேர்ந்துடலாம், ஐஐடி போகணுன்னா போயிடலாம். அப்படி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா அந்த வீடியோவை பார்த்து அப்படின்னா 99% ஆஃப் த டைம் நோ. மேபி 1% ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கலாம். பட் ஒரு வீடியோவோ ஒரு பர்டிகுலர் பர்சனோட பேச்சையோ கேட்டு நான் என்ன ஆகணும்னு நினச்சனோ, என்னோட கோல் என்னவோ அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோவா தாங்க இருக்கும்? 1% தான். 99% நோ சான்ஸ். ஓகே, அடுத்து அடிக்ஷன்ஸுங்கிற ஒன்றே இருக்காது. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் பேசுகிற வீடியோவை ஒரு பேரண்ட் அவங்க குழந்தைக்கு காமிக்கிறாங்க. ஸோ தட் இவ்வளோ நாள் கேமிங்க்கு அடிக்டாக இருந்தேன், இப்போ நான் கேமே விளையாடுறதில்ல, ஃபோனுக்கு அடிக்டடாக இருந்தேன், ஃபோனே பார்க்குறதில்ல, சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருந்துச்சு, இப்போ அது கிடையாதுன்னு ஈஸியாக வெளியே வந்துட முடியும். ஆனாலும் இப்போவும் நம்ம அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கோம் இல்லையா? ஏன்? அதுலேருந்து எப்படி வர்றது நான் சொல்கிறேன். அதுபோல் நோ மோர் டிஸ்ட்ராக்ஷன் அட் ஆல். டிஸ்ட்ராக்ஷனுங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த வீடியோவை பார்த்தேன், அவர் பேச்சை கேட்டேன், இனிமேல் எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி நடக்குதா? இல்லை. ஆல் பிகம் குட் சில்ட்ரன் டு தேர் பேரண்ட்ஸ். எல்லாரும் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்குற நல்ல குழந்தைங்களாக மாறிடுவாங்க. மேபி நோ ஃபெயிலியர்ஸ் அட் ஆல். எக்ஸாம்ஸில் ஃபெயிலியர்ஸே இருக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் வீடியோ, ஒரு பர்டிகுலர் பர்சனோட பேச்சு ஒரு குழந்தைய மாற்ற முடியும் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது செல்ஃப் மோட்டிவேட்டடாக எப்படி இருக்கிறது? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுங்க. ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவோ அல்லது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கனாலோ அதோட வேலிடிட்டி அடுத்த 10 நிமிஷத்துக்கு இருக்கலாம் நிறைய பேருக்கு, அல்லது 1 ஹவருக்கு இருக்கலாம், இல்லைனா ஒரு நாள் இருக்கலாம், அல்லது 1 வீக் வரைக்கும் அது செயல்படலாம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்ல வேற விஷயத்தை நீங்கள் மெயினாக எடுக்கக்கூடாது. அதை வச்சு நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனுக்கு பொருத்தி பார்க்கணும். ஓகே, நம்ம மூளை இருக்குது. நம்ம மூளையில் நம்ம திங்கிங், அந்த யோசிக்கக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட பிஹேவியர். அந்த பிஹேவியரை டிசைட் பண்ணுறது 3 விஷயமா. இது ஈகோ, சூப்பர் ஈகோ. ஒரு எக்ஸாம்பிள் சைக்காலஜியில் வர்றது. ஒருத்தன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறவன் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அந்த அழகான பொண்ணை பார்த்தா தான் அவனுக்கு லவ் மனசுக்குள்ளே பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருது. நேராக போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலான்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அவனுக்கு இது தலை தூக்கி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து அந்த பொண்ணு அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த இடத்துல வச்சு நான் சொல்ல வேணாம், இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் பார்த்து சரியான இடத்துல அந்த பொண்ணு செருப்பால் அடித்தாலும் யாருக்கும் தெரியாத மாதிரி வாங்கிட்டு நான் ஓடி போயிடுறேன். அப்போது நம்ம லவ்வை சொல்லும் போது அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் லக்கு, அக்செப்ட் பண்ணி செருப்படி வாங்கினாலும் யாருக்கும் தெரியாமல் நம்மளோட போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிக்குது பார்த்தீங்களா, அது ஈகோ. 3ஆவதாக சூப்பர் ஈகோ வருவார். சூப்பர் ஈகோன்னா யார்? உனக்கே மேரேஜ் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆனவே நீ எதுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து அழகாக இருக்குது அப்படின்னு ரசிக்கிற? ஒழுங்காக உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னிச்சுன்னா சூப்பர் ஈகோவா. அதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரயோஜனம் இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டில் இருந்து அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பிஹேவியர் திங்கிங்கில் இது ஈகோ சூப்பர் ஈகோங்கிற பார்ட் இருக்கும். எது அதிகமாக செயல்படுது? 720க்கு 720 நீட்டில் வாங்குறாங்கன்னு லிஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, அவன் எந்நேரமும் படிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறான். அவன் 650க்கு மேலே நீட்டில் வாங்கி சாதிச்சுட்டாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸ் நியூ டெல்லி போயிட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சூப்பர் ஈகோ ஜாஸ்தியாக இருக்குது. எது சரி எது தப்பு, எது இப்போ செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து இதை செஞ்சால் நம்ம எதிர்காலத்துக்கு பலன் இல்லை, கேம் விளையாண்டா வீணாக போயிடுவோம்,
சோஷியல் மீடியாவில் நம்ம சேட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிடும். அதே வாட்ஸ்அப்பு, டிவி பார்க்குறது, விளையாடுறதுன்னு போயிட்டு இருந்தால் நம்ம பொழப்பு நாரி போயிடும். அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கிறதுல யாருமே போய் தூண்டாமல், யாருமே ஸ்டிமுலேட் பண்ணாமல் அவங்களா உட்காந்து உணர்ந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சூப்பர் ஈகோ ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். செல்லு, மொபைல்லாம் இருக்கும். அம்மா அப்பா இருக்காங்களா, படிக்கிற மாதிரி படி. அம்மா அப்பாலாம் வெளியே போயிட்டாங்களா, ஆஃபீஸ் போயிட்டாங்களா, செல் எடுத்து பாரு, கேட்க ஆள் இல்லை. டிவி பாரு, யாரும் நம்மளை கண்டிக்க போகிறா. நம்ம டிவி பார்த்தாலும் பார்த்ததுக்கு யாரும் திட்டுறதுக்கு ஆள் இல்லை. செல்லு பார்த்தாலும் யாரும் நம்மளை திட்ட முடியாது. ஈகோ, சரியான நேரம் பார்த்து தவறு செய்கிறது. பார்டர் மார்க்கில் வந்து மாட்டுவாங்க அவங்களாம். இதுங்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன சொன்னால் என்ன, நீங்கள் பாட்டுக்கு திட்டுங்க, நீங்கள் பாட்டுக்கு அடித்தா கூட அடிச்சுக்குங்க, நாலடி. நான் செல்லு பார்ப்பேன், நான் என் இஷ்டத்துக்கு விளையாடுவேன், எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு திமிராக நடந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் சூப்பர் ஈகோவை ஜாஸ்தி பண்ணணும். என்ன பண்ணுறது? அதாவது எனக்கு என்னோடய எதிர்காலத்துக்கு நல்ல விஷயங்கிறத மட்டும் நான் அதிகப்படுத்திக்கணும். என்னோடய பிஹேவியரில் என்னோடய டிஸ்ட்ராக்ஷனெல்லாம் என் பேரண்ட்ஸ் இருந்தாலும், என்னை தட்டி கேட்குறவங்க இருந்தாலும் நான் பண்ணுறேன்னா இது அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. யார் என்ன கேட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, டோன்ட் கேர்னு இருக்கேன்னா இது. அவங்க இல்லாதப்போ மட்டும் பார்த்துக்கிறேன், சாப்பிடும்போது டிவி பார்த்துக்கிறேனே, ஈகோ ரீசன் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறது. எனக்கு என் ஃப்யூச்சர் தான் முக்கியம், நான் எனக்காக படிக்கிறேன், நான் படித்து என்னோடய ட்ரீம் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறேன். சூப்பர் ஈகோ. இதில் சூப்பர் ஈகோவை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அவங்க எப்படி இங்கே இருக்க முடியும், அவங்களோட சூப்பர் ஈகோவை ட்ரிகர் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு அவங்களோட என்விரான்மெண்ட் ஒத்து போகணும். சரி, அந்த என்விரான்மெண்ட்டில் இமீடியட் என்விரான்மெண்ட்டில் யார் இருக்கா? பேரண்ட்ஸ் இருக்காங்க, சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெற்றோர்கள் எப்போவுமே அவங்கள கேரிங்காக பார்த்துக்கும் போது அவங்க ஈகோவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சூப்பர் ஈகோவை அப்பர் சைடுக்கு கொண்டு வந்து அவங்களே படித்தாதான் நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கேரிங்காக இருக்கணும். பேரண்ட்ஸ் திட்டிக்கிட்டே இருந்தோம், அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அவங்க படிக்க மாட்டாங்க. புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சும்மாவே உட்காந்துருந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? படிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவன் படிக்காமல் புக்கை வெறிச்சு பார்த்துக்கிட்டு உங்கள் மேலே கோபமாக இருந்தானா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கேரிங்காக பார்த்துக்குங்க. அப்போ தான் அவங்க செல்ஃப் மோட்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஊன்றுகோலாக துணை நிற்க முடியும். சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா, பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா, முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வேறு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா, நம்ம விட்டு கொடுத்து போயிட்டா நம்ம அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ நாளைக்கு டாக்டரானா நமக்கு தானே நல்லது. நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் படித்து லட்சமாக சம்பாரித்து கொடுத்தானா நம்ம தானே நல்லா வாங்கி ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்யூச்சரில் என் பையன், என்னோட அண்ணன், என்னோட தம்பி, என்னோட அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்காங்கன்னு பெருமையாக சொல்லிக்கலாமே. இப்படியெல்லாம் நம்ம யோசித்து அவங்க கூட பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். ஃப்ரெண்டுங்கிறவங்க எப்போவுமே துணை நிற்கணுமே தவிர அவங்க கெட்டு போகிறதுக்கு வகை செய்யக்கூடாது. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஆப்பிள் இருக்குது, அழுகி போன ஆப்பிளை நல்ல ஆப்பிள்கள் இருக்கிறதோட போய் வச்சிங்கன்னா எல்லா ஆப்பிளும் அழுகி போயிடும். அப்போ நம்ம யார் கூட சேர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களாக இருந்தால் தான் நம்ம நல்லவங்களாக இருக்க முடியும். நாசமாக போகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சேர்ந்தோன்னா நம்மளும் நாசமாக போய்டுவோம். அதனால் பி வெரி கேர்ஃபுல் இன் சூஸிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துக்குங்க. ஓகே, சரிங்க சார். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் சொன்னீங்கல்ல, இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அடுத்தவங்க சொல்லி தான் நான் மோட்டிவேட் ஆகணும்லாம் இருக்கக்கூடாது. எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறது, என்னோட சூப்பர் ஈகோவை எப்படி தலை தூக்க வைக்கிறதுனா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது உங்களோட இன்டர்னல் ட்ரைவ் உள்ளே இருந்தே வரக்கூடியது. அந்த செல்ஃப் மோட்டிவேஷன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவாக இருக்க முடியும், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும், அண்ட் முன்னோக்கி போக முடியும். நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரும். யார் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்காங்களோ அந்த பிரச்சனைகளால் அதிக அளவு பாதிக்கப்பட மாட்டாங்க. அது என்னானாலும் பரவாயில்ல பார்த்துக்கிறேன்ட்டு மூவ் ஆன் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் செல்ஃப் மோட்டிவேஷனோட ஒரு பாசிட்டிவ் சைடு. வென் யூ திங்க் யூ ஆர் ரெடி டு குவிட் சம்திங், இப்போ நீட்டுக்கு படிச்சுட்ருக்கீங்க, அல்லது ஜேஇக்கு படிச்சுட்ருக்கீங்க, போர்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க, போதுண்டா என்னால் எவ்வளோ படித்தாலும் மார்க் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிற சமயத்துலையோ, அல்லது யூ ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு விஷயத்த அப்படின்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலோ, அப்போ உங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உங்களை புஷ் பண்ண போகுது. சரி சார், இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. செல்ஃப் மோட்டிவேட்டடாக எப்படி இருக்கிறது? சிம்பிள். முதல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.
சார் இன்னையிலேருந்து தான் நான் நீட்டுக்கு படிக்க போகிறேன். முதல்ல நீங்கள் 400 மார்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு 30 நாள் ஸ்டடி பிளான் போட்டு அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னும் 30 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் 150 இதோட ஆட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். அது ஒரு 15 நாளில் முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் 15 நாள் இருக்கும். 60 நாள் மொதல் 30 நாளில் 400 மார்க்குக்கு பிளான் பண்ணுங்கள். அடுத்த 15 நாளில் 150க்கு பிளான் பண்ணுங்கள். அடுத்த 15 நாளில் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 50 மார்க்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களை அந்த கோல் வச்சு அதை நோக்கி உங்களை நீங்களே அழைச்சிட்டு போங்க. 600 மார்க் ப்ளஸ் வந்துச்சுன்னா அழகாக ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் சீட் வாங்கிட்டு ஜம்முன்னு போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம் மெரிட்லேயே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதல்ல கோலை செட் பண்ணிவிட்டு அப்போ நான் சொல்லும் போதே இது வரைக்கும் நீட்டுக்கு படிக்காதவங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆஹா, கரெக்டாக தான் இருந்தாலும் சொல்கிறான்னு. இதை நீங்களே யோசித்து இந்த மாதிரி ஒரு ரிட்டனாக ஒரு ஷெட்யூல்லாம் போட்டிங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அப்போ சொல்லுவீங்க, இந்த ஆள் கரெக்டாக தான் ஏன் சொல்லியிருக்கான் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸு. ஆட போப்பா, எங்கள் வீட்டில் என்ன ஸ்போர்ட்ஸ்க்கே அனுப்ப மாட்டாங்க. காயம் பட்டுரும். ஒரு பையனை வச்சுருக்கிறேன், ஒரு பொண்ணை வச்சுருக்கிறேன், கீழே விழுந்து கால் உடச்சிக்கிட்டேன் என்ன பண்ணுறது, கை உடச்சிக்கிட்டேன் என்ன பண்ணுறது, பொத்தி வளர்த்தாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னா ஜஸ்ட் வாக் அவுட் சைடு ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் அப்படியே காத்தோட்டமாக நடந்துட்டு வாங்க. எவ்வளவு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும். எல்லாரையும் பாருங்கள். ஒரு 50 வயசு தாத்தா வண்டியை இழுத்துக்கிட்டு போகிறாரு. நேரில் போய் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் பார்க்காதீங்க, நேரில் பாருங்கள். எவ்வளோ பேர் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 23 வயசு பையன் ஒரு 15,000 சம்பளத்துக்கு எந்நேரத்துக்கு காலையில் விடிய காத்தால் 5-6 மணிக்கெல்லாம் கிளம்பி ஓடுறான். சாயந்தரம் கஷ்டப்பட்டு வரான். மளிகை கடையில் வேலை செய்கிறாங்க. இந்த பொழப்பெல்லாம் நமக்கு தேவையா? அதெல்லாமே நல்ல பொழப்பு தான். பட் நம்மளை நம்ம எங்கே வச்சுக்க போகிறோம்? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான வேலை நம்மளை கொண்டு போகிறதுக்கு, படிப்பை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகிறதுக்கு இந்த வெளியில் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கவங்களே பார்த்தாலே நமக்கு புத்தியில் படும். உட்காந்து படிக்கணும், படித்தாதான் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், ஜம்முன்னு வாழ முடியும்னு. ஸோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க்கு ஜஸ்ட் கோ அவுட் சைட். ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் விளையாண்டா நல்லது தான். பட் இப்போ எக்ஸாம் டைமில் நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்க முடியாது. பட் ஜஸ்ட் வாக் அவுட் சைட், தட் இஸ் இனஃப். ஜஸ்ட் சும்மா குட்டி குட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் போய் ஃப்ரெஷ் ஏரை வாங்குங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவாக பேசாதீங்க. என்கிட்டலாம் சில ஸ்டூடெண்ட் பேசும்போது எனக்கு அவ்வளவு எரிச்சலாக இருக்கும். என்ன சொன்னாலும் அதுக்கு நெகட்டிவாகவே பதில் சொல்லுவாங்க. அப்ளிகேஷனில் பிரச்சனை ஆயிடுச்சு சார், நான் சப்மிட் பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம், நீங்கள் அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. எதை வேணால் நீங்கள் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ண முடியலன்னா அதுதான் கரெக்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்லியாச்சு. திருப்பி கரெக்ஷன் பண்ண முடியலன்னா என்ன கேள்வி? கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. எவ்ரிதிங் எப்போவுமே திங்க் பாசிட்டிவ். எதை பற்றி திங்க் பண்ணாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்க முடியும். ரிவார்ட் சிஸ்டம் வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ரிவார்ட். நான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கே நான் ஒரு நருட்டோ ஃபோட்டோ போட்ட ஷர்ட், அந்த பிரிண்ட் போட்ட ஷர்ட் வாங்கிக்குவேன். அப்புறம் இந்த பேகி பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்பப்போ ட்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் நான் வாங்கி எனக்கே நான் கிஃப்ட் பண்ணிக்குவேன். ஸ்ப்ரே, அந்த சென்ட் இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கி கிஃப்ட் பண்ணிக்குவேன். ஃபோனு, iPhone 15 கூட எனக்கு நான் வாங்கி கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரிவார்ட் சிஸ்டம் வச்சுக்கிட்டு நமக்கு அந்த இதை அச்சீவ் பண்ணால் நம்ம ஒரு ரிவார்ட் நமக்கு கொடுத்துக்கலாங்கும் போது நம்ம ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிட்டு போவோம். நீங்கள் வந்து iPhone 16 வாங்கிக்கிறேன் அப்படி இப்படிலாம் வைக்காதீங்க கோலு. ஒரு சாக்லேட், ஒரு கடலை மிட்டாய், ஒரு ஜூஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு நீங்கள் இந்த ரிவார்டை வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃபை முடித்து இதில் 10 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணதும் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றேன்னு நினச்சிங்க. 10 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க, அந்த பேராகிராஃபும் முடிச்சிருவீங்க. சாக்லேட் எடுத்து சாப்பிடணும்னு தோணும், அதை அடித்து படிக்கணும்னு ஆசை வந்துடும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உணர்வீங்க. அடுத்து கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருக்கணும். நல்ல அம்மா அப்பா, நல்ல கூட பிறந்த, சண்டை போட்டாலும் பாசமாக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் அப்படின்லாம் நீங்கள் நன்றி உணர்வோடு முதல்ல இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மேஜிக் நடக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து அவ்வளோ சந்தோஷம் பூத்து கொழுங்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருங்க. இன்றைக்கி நீங்கள் நல்ல சட்டை பேண்ட்டு, கிளியாத ஒரு ஷர்ட் பேண்ட்டெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா யூ ஆர்
வெரி லக்கி பர்சன். அதே போல் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா யூ ஆர் வெரி லக்கி பர்சன். ஸோ அப்போ நீங்கள் யோசிங்க, நம்ம எவ்வளோ ஒரு நன்றியுணர்வோடு இருக்கணும் இந்த விஷயத்துக்கெல்லாம். நம்ம பேரண்ட்ஸுக்கிட்ட, நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட, கடவுள்கிட்ட. கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்லை, பட் நம்ம பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம எவ்வளோ நன்றியுணர்வோடு இருக்கணும். நமக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தர் புரிய வைக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ நன்றியுணர்வோடு இருக்கணும். நன்றியுணர்வோடு இருந்து பாருங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். கடைசியாக ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். ஜஸ்ட் கற்பனையில் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னா அப்படி கோட் போட்டுட்டு ஸ்டெதஸ்கோப் போட்டுட்டு அந்த கேம்பஸ்குள்ளே நடந்து போயிட்டுருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். படிப்பு தானாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஐஐடியில் படிக்கணும்னா ஐஐடிக்குள்ளே போகிற மாதிரி கனவு காணுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்களா இல்லையா, கனவு காணுங்கள்னு. அந்த கனவு காணுங்கிறது இந்த ஜஸ்ட் இமேஜின் தான். கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ஐடி திருச்சியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ஐடி திருச்சிக்குள்ளே போகிறீங்க, அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா அது நடக்கும். பட் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. மார்க் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா, நான் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா, ஒரு வேளை இதில் மார்க் வரலன்னா அடுத்து நான் என்ன பண்ணுறது, ரிப்பீட் பண்ண வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் நெகட்டிவாலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. 3வது தடவை ரிப்பீட் பண்ணுறேன்னா இந்த தடவையும் நான் ஃபெயில் ஆகிட்டா அப்படி யோசிக்காதீங்க. இந்த தடவை 100% நான் பாஸ் பண்ணுவேன், நல்ல மெரிட்டில் மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணுறது உறுதி அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். தட் வில் ஹேப்பன். தாட்ஸ் பிகம் திங்ஸ், அதை மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூ நோ யூ பெட்டர் தேன் எனி ஒன். என்னை விட, உங்கள் பேரண்ட்ஸை விட, உங்கள் கூட பிறந்தவங்களை விட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட உங்களுக்கு தான் உங்களை நல்லா தெரியும். பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்களாக இருக்கிறத எப்போவுமே சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. எனக்கு அழகான முடி இல்லை, அவனுக்கு அழகாக முடி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் முடியை பார்த்து பல்லாயிரக்கணக்கான பேர் பொறாமப்பட்டுருப்பாங்க. உங்கள் ஸ்கின் டோனை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டுட்ருப்பீங்க. ஆனால் உங்கள் பாடியை பார்த்து இவன் எவ்வளோ தொப்பக்கிப்ப இல்லாமல் நீட்டாக இருக்கான்னு நினச்சிட்ருப்பாங்க. நீங்கள் சப்பியாக இருக்கிறதா, ஸ்லிம்மாக இல்லையே, ஜாலைன் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு வருத்தப்பட்டுருப்பீங்க. ஆனால் உங்களோட அந்த ஒரு கலர், ஸ்கின் டோனை பார்த்து எல்லோரும் பொறாமப்பட்டுருப்பாங்க. அதாவது எல்லாருக்குமே கடவுள் ஏதோ ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருப்பாரு, டிஸ்அட்வான்டேஜையும் கொடுத்துருப்பாரு. அட்வான்டேஜை நம்ம பார்க்க மாட்டோம், டிஸ்அட்வான்டேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு பெரிய விஷயமாக பார்த்துட்ருப்போம். நம்மளை விட மற்றவங்க பெட்டராக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறைய கடவுள் கொடுத்துட்ருப்பாரு. ஒரு டம்ளர் நிறைய கடவுள் வந்து விஷ் வச்சுருப்பாராம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். கடைசியாக கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுக்கு வரோம். அதை நினச்சி தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோமே தவிர, முக்கால்வாசி டம்ளர் நமக்கு கொடுத்துட்டாரு, கொஞ்சோண்டு தான் அவர்கிட்ட வச்சுருக்கிறாரு. கொடுத்ததை நினச்சி நம்ம கடவுளுக்கு சந்தோஷமாக நன்றி சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டாரு, அது ஏன் நமக்கு கிடைக்கலன்னு அதை நினச்சி ஏங்கிக்கிட்டு இருப்போமா? அப்படி இருக்காதிங்க. நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, நிறைய நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த கொஞ்சத்தையும் திருப்பி கொடுத்துருவாரு. பரவாயில்ல, நம்ம மேலே நன்றி உணர்வோடு இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு. அதனால் பி ப்ரவுட் அபவுட் யுவர் செல்ஃப். அப்போ தான் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நல்லா படிங்க, நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் நீட் எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ.